ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. 2 பேதுரு 2:19. எது ஒருவனை ஆளுகை செய்கிறதோ, எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். பாவம் நம்மை ஆளுகை செய்யும் ஆனால் நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் பாவத்திலிருந்து எப்படி மெய்யான விடுதலை அடைய முடியும்? ஆனால் பாவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே விடுதலையை தந்துவிட்டார். ஆனாலும் நாம் இன்னும் பாவத்தினால் பிடிக்கப்பட்டு அதற்கு அடிமைகளாய் இருக்கிறோமா? ஏன் காரணம் கேட்டால், எனக்கு விட முடியவில்லை, இது எனது பலவீனம், என்னால் மீட முடியவில்லை என்றெல்லாம் சாக்குகள் சொல்லுகிறோமே. ஏன்? வியாதியை யாராவது இருகரம் நீட்டி என்னிடம் வா என்று அழைப்பார்களா? வியாதி வந்துவிட்டாலே நாம் அதை வெறுக்கிறோம். அதிலிருந்து விடுதலை பெற வைத்தியரை நாடி ஓடுகிறோம். இறுதியில் முற்றிலும் விடுதலை அடைகிறோம். அதுபோல பாவத்திலிருந்து முற்றாக விடுதலை பெற முதலாவது பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். பாவத்தை நம் மனதார வெறுக்காத வரை பாவத்திலிருந்து ஒருபோதும் மெய்யான விடுதலை கிடைக்காது. இனிப்பை அதிகமாக விரும்பி உண்ணும் ஒருவர் வைத்தியரிடம் சென்றபோது அவருக்கு சர்க்கரை வியாதி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. சர்க்கரை வியாதி இருந்தால் இனிப்பு பண்டங்களை உண்ண வேண்டாம் என்று வைத்தியரின் ஆலோசனை பெற்று வீடு வந்தவருக்கு பக்கத்து வீட்டிலிருந்து வந்திருந்த லட்டு உருண்டைகள் சோதனையாகிவிட்டன. ஒன்றை சாப்பிட்டால் என்ன ஆகப் போகிறது என்றே சாப்பிடத் தொடங்கியவர் தன்னையும் அறியாமலே 5 உருண்டைகளை சாப்பிட்டு விட்டார். அதனால் மீண்டும் வைத்தியரின் முன் போய் வெக்கப்பட்டு நின்றாராம். சர்க்கரை வியாதி வந்தவர் இனிப்பை வெறுக்காவிட்டால் அவரால் அந்த வியாதியிலிருந்து முற்றிலும் விடுதலை பெற முடியாது. அதுபோலவே பாவத்தை முற்றிலும் வெறுக்காவிட்டால் பாவத்திலிருந்து மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம்மை பிடித்திருக்கும் பாவ சோதனை என்ன? எந்தெந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியாமல் தவிக்கின்றோம்? முதலாவது அதை நாம் அடையாளம் கண்டு முற்றிலும் வெறுத்து விட வேண்டும். அதன் பின் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்போது நமக்கு அப்பாவத்திலிருந்து பூரணமான விடுதலை கிடைப்பது நிச்சயம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. நீர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் நேசர். நீர் வெறுக்கும் பாவத்தை நானும் வெறுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? ஆண்டவரிடம் அன்றாண்டி மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.